இன்றைக்கி நம்ம குலோப்ஜாம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குலோப்ஜாம் செய்ய தேவையான பொருள் வந்து ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் மாவு, தண்ணி, உப்பு, எண்ணெய், சின்ன கிளாஸ் 3 கிளாஸ் சீனி, 3 ஏலக்காய். ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து குலோப்ஜாம் மாவு மேலே போட்டு கொஞ்சமாக ஆயிலையும் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி நல்லா விரைய விடுங்க. எண்ணெயும் உப்பும் எதுக்கு சேர்க்கணும், குலோப்ஜாம் நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிணையணும். உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிணைங்க. அப்போ தான் குலோப்ஜாம் நல்லா விரிசல் இல்லாமல் வரும். இப்போ நமக்கு குலோப்ஜாம் மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம போய் சீனி பாகு ரெடி பண்ணலாம். வடைச்சட்டி நல்லா சூடானது. இந்த செம்பில் 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பாகு நிறையா வேணால் 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் 3 ஏலக்காயை நச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியும் ஏலக்காயும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம கொஞ்சம் உருண்டையை அது வரைக்கும் உருட்டி வச்சுக்கலாம். மாவை பார்த்தீங்களா, நல்லா இந்த அளவுக்கு மெதுவாக சாஃப்டாக இருக்கணும். நல்லா உருண்டையை அழுத்தி வெடிப்பில்லாமல் உருட்டுங்க. உருண்டை வெடிப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடவும் தனித்தனியாக பிஞ்சிக்கிட்டு வந்துடும். அதனால உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க, வெடிப்பில்லாமல். அழுத்தி உருட்டலே தெரியும், மாவு உள்ளே நல்லா அமுங்காமல் உங்களுக்கு பொஃப்னு மேலே எழும்பி வர்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். நான் நல்லா அழுத்தி தான் உருட்டுறேன். ஆனால் பார்த்தீங்களா, மாவு அமுங்காமல் நல்லா உருண்டைக்கு நல்லா சேஃபாக உருட்ட வரும். பார்த்தீங்களா, மாவு அமுங்காமல் அப்படியே எலும்போம். நம்ம குலோப்ஜாம் உருண்டை உருட்டிக்கிட்டு இருக்கையிலே அங்கே ஏலக்காய் தண்ணி கொதிச்சிருச்சு. அதனால நம்ம போய் சீனியை சேர்த்துட்டு வந்துடுவோம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் சீனியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி பாகு ரெடியாகங்களாட்டியும் மிச்ச உருண்டையை நம்ம உருட்டிட்டு வந்துடலாம். ஒருக்கா இந்த மாதிரி குலோப்ஜாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. முதலே சொன்னதான், உருண்டையை நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அழுத்தி உருட்டுங்க. உங்களுக்கு மேலே ஃபொஃப்னு எலும்பி வரும். பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி அழகாக உருண்டு வருதுன்னு. இப்போ ஒரு கனமான வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த உருண்டையெல்லாம் நம்ம இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 10 உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கருக வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தால் போதும். இதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உருண்டை கருகிரும். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சீனி பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அதில் கையில் தொட்டால் கையில் ஒட்டுத பதத்துக்கு வந்தால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருண்டையை அப்படியே சேர்த்துடலாம். அடுப்பை அமர்த்தலாம் வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு சிம்மிலே அடுப்பு இருக்கட்டும். உருண்டை வெடித்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அடுப்பில் 1 நிமிஷம் வைக்க வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக உருண்டையை உள்ளே போட்டு அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பில் 1 நிமிஷம் வச்சுருக்கிறதுனால உருண்டை வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். அரை மணி நேரத்துலேயே ஊறிடும். நம்ம அரை மணி நேரத்துலேயே சாப்பிட்றலாம். அரை மணி நேரத்துலேயே உள்ளே எல்லாம் அந்த மாவு மாதிரி இல்லாமல் நல்லா நமக்கு சாஃப்டாக மெதுவாக இருக்கும். அவ்வளவு தாங்க, நம்ம குலோப்ஜாம் ரெடி. இந்த குலோப்ஜாம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.